இங்கே ஒரு பொண்ணை போட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் அதை தடுத்து அவளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இருங்க கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துருவாங்க அப்படிங்கிறப்போ அந்த புள்ளி கேங்கோட லீடர் வருவா. அப்போ அவன் ஃப்ரெண்டு வா வா இது நம்ம கரெக்டான டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போறான். அப்போ அவ அந்த பொண்ணுகிட்ட உனக்கு ரொம்ப டைம் நல்லா இருக்கு, கிளாஸ்க்கு வந்துதான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போறா. அப்போ அவளை காப்பாத்தினவரு ஃபர்ஸ்ட் நீ இப்படி அழுதுட்டு நிற்காத, இப்படி பயந்துட்டே இருந்தாலும் ஆகாது, நீ தைரியமாக இருக்கணும், எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும், நீ இப்படி பயப்பட தான் அவங்க இப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். அவளும் சரி இனிமேல் இப்படி இருக்க மாட்டேங்கிற மாதிரி கிளாஸ்க்கு போகிறா. பார்த்தா கிளாஸ் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. அவங்க மேம் இதான் நீ வர டைமா, பாதி கிளாஸ் முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து நீ என்ன பண்ண போகிற, போய் உட்காரு அப்படிங்கிற மாதிரி திட்டுறா. பார்த்தா அவள் பக்கத்தில் இருந்த பொண்ணு இந்தா அப்படிங்கிற மாதிரி டிஷ்யூ பேப்பர் கொடுத்து எல்லாம் தொடச்சிக்கோன்னு சொல்கிறா. அப்போ இந்த புள்ளி கேங் அதை தடுக்கிறாங்க, நீ ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அந்த டைமில் அவங்க கிளாஸ்க்கு பிரின்சிபல் சார் வந்துட்டு இன்னைக்கு 8 கம்பெனி வந்து நம்ம ஸ்கூலை பார்க்க வராங்க, அதில் ஃபர்ஸ்ட் கம்பெனியோட ஓனர் இப்போ நம்ம கிளாஸை பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாங்க. பார்த்தா இந்த பொண்ணை காலையில் காப்பாற்றினவர் தான் வந்திருப்பாரு. இவங்களுக்குலாம் ஐயோ இவங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஸ்கூலில் புள்ளி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு சினிமா நரேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.